ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிகப்பு தண்டுக்கீரை பொரியலுங்க. ஆமாங்க, இந்த சிவப்பு தண்டுக்கீரையை வந்து நல்லா வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடையே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் நல்லா போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வரமிளகாய், கடுகு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இந்த கீரையை அலசி வச்சுருக்க கீரையை நம்ம எடுத்து இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப சத்து நிறைஞ்ச கீரைங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து நிறைஞ்சது இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரு சிவப்பு இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸு, கீரைகள் இதிலெல்லாம் சத்து அதிகமாக இருக்குதுமாங்கங்க. அதுபோல் தான் இதுலேயே சத்து நிறையா இருக்குது. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா உப்பு 2 கல் போட்டு தண்ணியே தெளிக்காதீங்க. அந்த தண்டில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு 2 முட்டை வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். 2 முட்டை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியே ஊற்ற தேவையில்ல. அந்த தண்டில் இருக்கிற தண்ணியே நல்லா சிவப்பு கலரில் பீட்ரூட் கலரில் வருங்க. அந்த தண்ணியவே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. முட்டை வாசத்தில் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.